ஹாய்ப்பா, தேங்க்ஸ் ஏஜ் கொடுத்ததுக்கு. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்போ ஒருத்தங்க குமார்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30 இயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து 5 lakhs சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சேவிங்ஸ் வந்து 5 lakhs. ஓகேவா? அதை வந்து எல்ஐசியில் நான் சொன்ன பிளான்ல இயர்லி கட்டினாங்க அப்படின்னா 29,268 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹாஃப் இயர்லியே கட்டினாங்க அப்படின்னா, அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான். ஹாஃப் இயர்லி கட்டினாங்கன்னா 14,792 கட்டுற மாதிரி இருக்கும். குவார்டர்லியா கட்டினாங்கன்னா, அதாவது 3 months ஒன்ஸ் கட்டினாங்கன்னா 7,474 கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி பே பண்ணீங்க அப்படின்னா 2,491. ஓகேவா? இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு கட்டணும். 3 years வெயிட்டிங் பீரியடு. ஸோ 21 இயர்ல உங்களுக்கு வந்துடும். இப்போ பாப்பாக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவளோட 22 வயசுல வந்து கிடைக்கும். இப்போ குமார்னு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படின்னா 5,16,132 கட்டியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வர மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 10,33,000 வரும். ஓகே, போனஸ் எல்லாமே சேர்த்து. வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் போடுறாரு, இப்போ ஒரு மந்த்லி பிரீமியம் தான் கட்டியிருக்காருனாலும் அவருக்கு ஆப்வியஸ்லி வந்து 5 lakhsக்கு பாண்ட் கிடைச்சிரும். ஸோ நம்ம எல்ஐசி வந்து கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். ஓகேவா? ஸோ எந்த அசெட்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 10 lakhs நம்ம லேண்ட் வாங்கணும்னா கையில 10 lakhs வேணும். 5 lakhsக்கு ஜுவல் வாங்கணும்னா 5 lakhs அமௌண்ட் இருந்தா தான் அந்த ஜுவல்ல போய் வாங்க முடியும். ஓகேவா? ஆனா வந்து இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 5 lakhs வந்து வேணும்னா ஒரு மாசம் இஎம்ஐ கட்டினாலும், அதாவது பிரீமியம் கட்டினாலும் 5 lakhsக்கான பாண்டு வந்துடும். இன்கேஸ் பாலிசி போட்ட பர்சன் 1 month தான் கட்டியிருக்காரு, பட் எனி ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுளா வரும். டபுளானா என்ன சம் அஷ்யூர்ட் வச்சிருக்காங்களோ அதுல டபுளா வரும். அதாவது 10 lakhs வந்துடும். இதே வந்து நார்மல் டெத் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 5 lakhs வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது பெர்மனன்ட் டிசேபிலிட்டி அவங்களால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னாலும் இந்த அமௌண்ட் அப்படியே வந்துடும். ஓகே, அண்ட் இது இன்கேஸ் டெத் அப்படின்னா என்ன சம் அஷ்யூர்டோ அதை வந்து 120 monthsக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது 10 இயர்ஸ்க்குனா இப்ப 5 லட்சம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 50,000 உங்களுக்கு வந்து வரும். இப்ப அந்த ஒரு இவர் பொண்ணோட இல்ல பையனோட படிப்புக்கு தான் எடுத்திருக்காரு. இப்ப இவர் இல்லைனாலும் அந்த கோல் வந்து ரீச் ஆகணும். 22 இயர்ஸ்ல எடுத்த 22 இயர்ஸ்ல தான் பணம் வரும்னா இன்பிட்வீன் அந்த குழந்தை வந்து சர்வைவ் ஆகணும் இல்லையா, படிக்கணும் இல்லையா. அதனால ஒரு வருஷத்துக்கும் வருஷம் 50,000 வந்து கொடுத்துருவாங்க 10 வருஷத்துக்கு. ஓகே, இன்கேஸ் ஆஃப் டெத் ஒன்லி. ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் 21 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டியில அகெயின் 5 lakhs வந்துடும். ஓகேவா? நார்மல் டெத்னா 5 lakhs, ஆக்சிடென்ட்னா 10 lakhs வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டி இருந்தாலும் கூட இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா 5 lakh வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயும் வந்துடும். அகெயின் 5 lakh வந்து மெச்சூரிட்டிலேயே அவங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய அல்டிமேட் கோல், இந்த பர்சனோட அல்டிமேட் கோல் வந்து அவங்க குழந்தையோட படிப்புக்கோ திருமணத்துக்கோ சேர்த்தனமா இருக்கும். அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கோல் வந்து கம்பல்சரி ரீச் ஆகும். ஸோ இது வந்து உங்க ஏஜுக்கு இப்போ 30 years சொல்றீங்க இல்லையா சாரோடது. ஸோ உங்க ஏஜுக்கு இதுதான் வந்து பிரீமியம். இயர்லி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,000 வரும். ஹாஃப் இயர்லினா 14,000 சம்திங் வரும். குவார்டர்லினா 7,000 சம்திங் வரும். மந்த்லினா 2,000 சம்திங் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிளான் ஓகேவா சொல்லுங்க. இல்லை ஃபர்தரா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. நைஸ்.